சட்டமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, நேற்று பல உறுப்பினர்கள் உர விநியோகம் பற்றியும் அதிலுள்ள குறைகள் பற்றியும் பேசினார்கள். இன்றைக்கு அச்சடித்து ஒரு சிறு குறிப்பே கிடைத்திருக்கிறது. இதிலே வெறும் வெளங்காட்டை நஞ்சை என்று தவறான தகவலை கொடுத்து அமோனியம் சல்பைடு, யூரியா போன்ற உர மூட்டைகளை வாங்கிக் கொண்டு பிறகு அவை வேறு விதமாக விற்கப்படுகின்றன என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் இந்த துண்டு பிரசுரத்தில் இருக்கிறது. இதன் நகல் ஒன்றை ஏற்கனவே முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த உரம் இப்படி தவறான முறையில் போகாமல் உண்மையிலேயே தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமென்று கேட்டு கொள்ளுகிறேன். கூடுமான வரையில் இம்மாதிரி தவறுகளை தடுக்க வேண்டும். அடுத்து, சில ஊராட்சி ஒன்றியங்கள் வசதியுடன் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒன்றியங்கள் ஒவ்வொன்றும் ஒரு டிராக்டரை வாங்கி வைத்து கொண்டிருக்கின்றன. இதை ஒவ்வொரு ஒன்றியத்திலும் வாங்கி வைத்து கொள்ளலாம். ஊராட்சி ஒன்றியங்கள் இவற்றை விவசாய தொழில் கழகத்தில் கடனாக வாங்கிக் கொள்கின்றன. தவணையில் அந்த பணத்தை கட்டிவிடுகிறார்கள். நான் சொல்வது ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 2 டிராக்டர்கள் இருக்க வேண்டும் என்பது. ஏனென்றால் நில உச்சவரம்பு வந்த பிறகு தனிப்பட்ட விவசாயிகள் 10-15 ஏக்கருக்கு மேல் வைத்துக்கொள்ள முடியாத நிலையில் டிராக்டரை வாங்கி வைத்து கொள்வது முடியாத காரியம். அப்படி ஒருவர் இருவர் வைத்திருந்தாலும் அவர்கள் அதை மிகவும் அதிகமான லாபத்தில்தான் வாடகைக்கு விடுகிறார்கள். ஊராட்சி ஒன்றியங்கள் வாங்கி வைத்து கொண்டிருந்தால் குறைந்த வாடகைக்கு விட்டு உதவலாம். ஆகையால் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 2-3 டிராக்டர்களை வாங்கி வைத்து கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, நீர்வழி போக்குவரத்து என்ற பகுதியிலே பக்கிங்காம் கால்வாய் என்பது வேதாரண்யத்திலிருந்து ஆந்திரம் வரையில் இருக்கிறது. பல இடங்களில் அது தூர்ந்து போயிருக்கிறது. எனவே இதில் இப்பொழுது போக்குவரத்து வசதி இல்லாமல் போய்விட்டது. ஆகையால் இதை நமது 5ஆண்டு திட்டத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படுத்தினால் போக்குவரத்துக்கு உதவியாக இருக்கும். இதை அவசியம் கவனிக்க வேண்டும். இதனால் போக்குவரத்து நெரிசல் குறையும். இதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டு கொள்ளுகிறேன். அடுத்து, நமது மாநிலத்தில் நிலத்தின் கீழ் உள்ள தண்ணீரை வெளிப்படுத்த ஒரு திட்டம் தயாரித்து அதில் தனி நிபுணர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அது எந்த அளவுக்கு வேலை செய்து வருகிறது என்பதை அறிய விரும்புகிறேன். உரிய ஆராய்ச்சி செய்து எந்தெந்த இடங்களில் பூமிக்கு கீழ் நீர் வசதி இருக்கிறது என்பதை தெரிந்து சொன்னார்களா? அப்படி தெரிந்து சொன்னால் அது விவசாயிகளுக்கு வெகுவாக பயன்படும். அது மாதிரி அறிக்கை எதுவும் வந்திருக்கிறதா என்பது தெரியவில்லை. அப்படி அறிக்கை வந்திருந்தால் அதை உறுப்பினர்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன்.